Hello friends, welcome to my channel Samayal with Samanya. இன்னைக்கு இந்த வீடியோல மட்டன் லிவரை வச்சு ஒரு பெப்பர் ஃப்ரை சிம்பிள் அண்ட் குயிக்கா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இன்னைக்கு நான் வந்து ஆட்டு ஈரல் ஒரு 300 கிராம் அளவுக்கு எடுத்து வச்சிருக்கேன். இதை ஏற்கனவே மஞ்சத்தூள் சேர்த்து ஒரு 2 to 3 டைம்ஸ் வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். அதுக்கப்புறமா கொஞ்சமாக இதில் பால் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நல்லா ஊற வச்சுட்டு திரும்பவும் ஒரு 2 to 3 டைம்ஸ் இதை வந்து பிளெயின் வாட்டரில் நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. அந்த மாதிரி பண்ணும்போது தான் அந்த ஈரலில் இருக்கக்கூடிய அந்த கவுச்சி ஸ்மெல் வந்து நமக்கு சுத்தமாக இருக்காது. இந்த மாதிரி நல்லா கழுவி எடுத்து வச்சுட்டு நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். இப்போது கடாயில் எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு சின்ன அளவு பட்டை சேர்த்துக்கோங்க. இது கூட 3 கிராம்பு 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து தாளிச்சுக்கோங்க. இப்போ இதில் காரத்துக்கு நான் வந்து இன்றைக்கி ஒரு 3 பச்சை மிளகாயை நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். உங்களுடைய காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்குங்க. இப்போ இது கூட கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். அடுத்தது சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு 15லேருந்து 20 சின்ன வெங்காயத்தை நான் நல்லா நறுக்கி வச்சுருக்கேன். இதையும் இதில் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்க போகிறோம். இந்த ஈரல் வறுவல் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இப்போ இதை நல்லா வந்து லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்க போகிறோம். அடுத்தது இதில் ஒரு 4 இதழ் அளவுக்கு நான் வந்து புதினா இதில் சேர்த்துக்கிறேன். இதை கண்டிப்பாக சேர்க்கணுங்கிற அவசியம் கிடையாது, ஆனால் இது சேர்த்திங்கன்னா அந்த ஈரலோட ஃப்ளேவரை வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே உதவும். அடுத்தது நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற ஈரலையும் இதில் சேர்த்து இந்த எண்ணெயிலேயே ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இந்த ஈரலை ஒரு 3 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா வந்து இந்த எண்ணெயிலே ஃபஸ்ட்டு வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா இப்போ பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து தனியாத்தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள். இதை நல்லா வதக்கிக்கோங்க. இப்போவே பாருங்கள் இந்த ஈரல் வந்து தண்ணி விட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த தண்ணியிலேயே தான் நம்ம வந்து வேக வைக்க போகிறோம். இப்போ இதுக்கு ஏற்ற அளவுக்கு உப்பும் சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கலாம். இந்த ஈரலுக்கு வந்து நம்ம தண்ணி எதுவும் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ண தேவையில்லை. இந்த ஈரல்லேருந்து விடுற தண்ணியிலேயே அந்த ஈரல் வந்து நல்லா குக் ஆக ஆரம்பிச்சிரும். இப்போ இதை லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு ஒரு 15 மினிட்ஸ் வரைக்கும் வேக வச்சோன்னா அந்த ஈரல் வந்து நல்லா சாஃப்டாக வெந்துடும். அடிக்கடி இடையில வந்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இதை நீங்கள் குக்கரில் வேக வச்சிங்கன்னா கொஞ்சம் ரப்பரியாக ஆகிறதுக்கு கொஞ்சம் ஹார்டாக ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை வந்து நல்லா குக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் இந்த ஈரல் வந்து ஓரளவுக்கு நல்லாவே குக் ஆயிடுச்சு. அந்த தண்ணியெல்லாம் சுண்டுற வரைக்கும் வந்து நம்ம நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் கொஞ்சம் ஒரு 2 to 3 மினிட்ஸ் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது கடைசியாக நம்ம வந்து ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் இதில் சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ கடைசியாக இறக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவும் சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இப்போது இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி இலை இதெல்லாம் சேர்த்து நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் அதை லைட்டாக வறுத்துட்டு இறக்கிட்டோன்னா நம்மளுடைய சூப்பரான ஈரல் மிளகு வறுவல் வந்து ரெடி ஆயிரும். இந்த ஈரல் பார்த்திங்கன்னா நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இது வந்து ரொம்ப ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குது, அயன் சத்து வந்து ரொம்பவே இருக்குது. எஸ்பெஷலி லேடிஸ்க்கு இரும்பு சத்து குறைவாக இருக்கிறவங்க, அனீமிக்காக இருக்கிறவங்க, ரத்தம் ஊறுறதுக்கு இதை வந்து நிறையாவே எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லை, ஆர்த்ரைட்டிஸ்க்கு கூட இது வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இதில் வைட்டமின் ஏ அதிகமாக இருக்குது, கண்ணுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. வைட்டமின் B12ம் ரொம்ப அதிகமாகவே இருக்குங்க. இந்த அளவுக்கு சத்தான இந்த ஈரலை நீங்கள் அடிக்கடி உங்களோட டயட்டில் சேர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது.
ரொம்ப எளிமையாக செய்யக்கூடிய இந்த சத்தான மிளகு ஈரல் வறுவல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.